வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான அசத்தலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப 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 டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. இது ஆந்திரால வந்து எல்லா வீடுகள்லையும் பண்டிகை காலத்துல செய்யக்கூடிய ரெசிபி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல செய்யலாம். பொதுவா வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்னா 1-2 சாப்பிடும் போதே வந்து திகட்டும். ஆனா இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டீங்கன்னா நீங்க எத்தனை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட திகட்டாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோவை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க இந்த சூப்பரான அசத்தலான ஆந்திரா ஸ்வீட் ரெசிபியை எப்படி வீட்டுல பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். இந்த மிக்சிங் பவுல்ல வந்து ஒரு 100 கிராம் உளுந்தம்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இதுல சின்ன கப்ல 1 கப்பு. இந்த உளுந்தம்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி நல்ல ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்தம்பருப்பு வந்து நல்ல ஊறி வந்திருக்கு. இப்போ இதுல இருக்க தண்ணிய வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம தண்ணி வடிச்சு எடுத்த இந்த உளுந்தம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுக்கணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவு மட்டும்தான் தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா திக்காவும் அதே நேரத்துல நைஸா பேஸ்ட் மாதிரி ஸ்மூத்தா அரைச்சு எடுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சு எடுக்கணும். இது எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்திருக்கோம். இப்ப நம்ம அரைச்சு எடுத்த இந்த மாவை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்தினதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்குவோம். நிறைய உளுந்தம்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிரைண்டர்ல ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டர்ல ஆட்டி எடுக்கும் போது நமக்கு சூடாகாது மாவு. ஆனா மிக்சியில அரைச்சி எடுக்கிறதுனால மாவு வந்து சூடா இருக்கும். அதனாலதான் இந்த சூடு வந்து குறையறதுக்காகவும் அதே நேரத்துல கொஞ்சம் திக்னஸ் இருக்கணுங்கிறதுக்காகவும் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்குவோம். இப்ப நீங்க கிரைண்டர்ல ஆட்டினீங்க அப்படின்னா நீங்க உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. இப்போ வெள்ளைப்பாகு செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதுல வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன், மண்டை வெல்லம். அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வரணும். இப்ப ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். இல்ல அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்ப வந்து பாருங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு இந்த பாகை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை வடிகட்டிட்டீங்க அப்படின்னா தூசியோ மண்ணோ கல்லோ இருந்துச்சுன்னா அது அப்படியே ஃபில்டர் ஆயிக்கும். இப்ப வடிகட்டினா பாகை வந்து திருப்பியும் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த பாகுக்கு வந்து பதம் எதுவும் தேவையில்லை. நல்ல பாகு வந்து கொதிச்சு நுரையோட வரணும், அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் காய்ச்சினாவே போதும். பாருங்க நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம், போதும். நல்ல நுர பொங்கி வருது பாத்தீங்களா? இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்ப 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாவை எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்ப இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. போடுறதுக்கு நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி எடுத்துட்டு கை வந்து அந்த தண்ணியில நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி டீ வடிகட்டி இரும்புல இருக்கும் இல்லையா, இதை வந்து எடுத்துட்டு இது பேக் சைட்ல நல்ல தண்ணி தொட்டு நல்ல தண்ணியில தடவிக்குவோம்.
தடவுனோம் அப்படின்னா நமக்கு இந்த உளுந்த மாவு எடுத்து வைக்கும் போது அது வந்து ஒட்டாம வரும். அதனாலதான் இந்த தண்ணி தடவுனதுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வந்து வடை போடணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்ல சமமான அளவுல பரவி விட்டுட்டு நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்குவோம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் அடுப்புல வந்து ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன். ஆயில் வந்து மிதமான ஹீட்ல இருக்கணும். இந்த மாதிரி மிதமான ஹீட்ல இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வடையை வந்து ஒண்ணா போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ஓவரா ஹீட் ஆயிடுச்சுன்னா மேல வந்து கிறிஸ்பியா இருக்கும், அதே நேரத்துல உள்ள வந்து மாவா இருக்கும், வேகாது. அதனால மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்ல பொறுமையா வந்து 2 சைடும் பெரட்டி விட்டு வேக விடுவோம். 2 சைடும் நல்லா செவந்து வரும்போது நம்ம இதை எடுத்துட்டு நல்ல ஆயில வடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பாகுல நம்ம இந்த வடையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இத நல்லா அந்த பாகுலையே பெரட்டி விடுவோம். பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா டக்குன்னு அந்த வெள்ளை பாகு வந்து இந்த வடையில அப்சர்வ் ஆயிடும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இப்படியே பாகுலையே விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 2 சைடு நல்லா பெரட்டி விட்டுருக்கோம். எந்த அளவுக்கு வந்து பாகு வடையில இறங்கி இருக்குன்னு. இப்போ ஒவ்வொன்றா வடையை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த வடையை வந்து ஒன்னு எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து உள்ள ஜூஸியா இறங்கி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம உடைச்சு பார்ப்போம். உடைச்சோம்னா உள்ள வந்து நல்லா ஜூசியா அழகா வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு உள்ள வந்து வெள்ளை பாகு இறங்கி இருக்குன்னு. அதே நேரத்துல நல்ல சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சூப்பரான ஸ்வீட்டை வந்து நீங்களும் ஒரு முறை வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.